கையை விடு. தாத்தா தாத்தா ஆராதனா, நான் அந்த பணத்தை எடுக்கல ஆராதனா. நீ என்ன நம்புறல்ல? நீ என்ன நம்புறல்ல ஆராதனா? நான் எடுக்கலன்னு. ஆராதனா. சித்தி சித்தி, நான் அந்த பணத்தை எடுக்கல சித்தி. என்ன நம்புங்க சித்தி. நடிக்காத தமேந்தி. சித்தப்பா, என்ன நம்புங்க சித்தப்பா. நான் அந்த பணத்தை எடுக்கல சித்தப்பா. நீங்களாவது என்ன நம்பல. பெரியப்பா, நீங்க என்ன நம்புறீங்கல்ல? நான் அந்த பணத்தை எடுக்கலன்னு நீங்க என்ன நம்புறீங்கல்ல? நீ அங்க சொல்லுடா, நான் அந்த பணத்தை எடுக்கல. நான் நம்புறேன், நீ எடுத்துக்க மாட்டேக்கா. அக்கா சொன்ன பணத்தை எடுக்கலடா. நீ எடுத்துக்க மாட்டேக்கா. நான் எடுக்கல. சொன்ன கேளுக்கா. நான் எடுக்கல. பெரியம்மா, 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 நான் எடுக்கல பெரியம்மா. நான் அந்த பணத்தை எடுக்கவே இல்ல பெரியம்மா. சத்தியமா நான் சொல்றேன். என்ன நம்புங்க பெரியம்மா. என்ன நம்புங்க. உங்க பணத்தை நான் எப்படி எடுப்பேன் பெரியம்மா? நீங்க நம்புறீங்கல்ல? நீங்க என்ன நம்புறீங்கல்ல பெரியம்மா? பெரியம்மா, பாட்டி, எனக்கு தெரியும் நீங்களும் என்ன நம்ப மாட்டீங்கதான். நம்ப மாட்டீங்க. யாரும் என்ன நம்ப மாட்டேன்றீங்க. தமயந்தி, நீ எடுத்திருக்க மாட்ட. நான் நம்புறேன் தமயந்தி. நீ அந்த பணத்தை எடுத்திருக்க மாட்ட தமயந்தி. பாட்டி, நான் பணத்தை எடுக்கல பாட்டி. நான் உன்னை நம்புறேன். ஏமா, நீங்க யாருகிட்ட பணத்தை கொடுத்தீங்க? தோ நிக்கிறாங்களே பார்வதி அம்மா, இவங்க கிட்ட தான் சார் கொடுத்தேன். இந்த வீட்ல இன்னும் என்ன கன்றாவிலா நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஏங்க, பாக்குறதுக்கு சுகர் பேஷண்ட் மாதிரி இருக்காரு. ரொம்ப எமோஷனல் ஆகுறாரு. அவர் கொஞ்சம் ஓரமா உட்கார வைங்க. ஏமா, நீங்க கடைசியா பீரோக்குள்ள இருந்த பணத்தை எப்ப பாத்தீங்க? சார், ஒரு வாரத்துக்கு முன்ன சொர்ணாக்கா என்கிட்ட பணத்தை கொடுத்ததும் அப்படியே சுருட்டி பீரோல இருக்கிற புடவைக்கு இடையில வச்சிருந்தேன். அதுக்கப்புறமா அந்த பீரோல பைய இருக்குதான்னு மட்டும் தான் சார் நான் பார்த்தேன். இன்னைக்கு சொர்ணாக்கா வந்து பணத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் பைய திறந்து பார்த்தேன். அதுக்குள்ள பணம் இல்ல. ஓ, அப்படின்னா இடைப்பட்ட இந்த ஒரு வாரத்துக்குள்ளதான் பணம் காணாம போயிருக்கு. இந்த ஒரு வாரத்துல யாராவது வெளியாளுங்க உங்க வீட்டுக்கு வந்தாங்களா? இல்ல சார். சார், பீரோ உடைஞ்ச மாதிரியே நம்புற மாதிரியே ஒண்ணுமே இல்ல சார். வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன் சார். பணம் எதுவும் கிடைக்கல சார். அப்படியா? ஒரு வாரமா வெளியாளுங்க யாரும் வீட்டுக்குள்ள வரல, பூட்டும் உடையல. அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் இந்த வேலைய பார்த்திருக்கணும். வெளியாளுங்க செய்ய வாய்ப்பே இல்ல. இதத்தான் சார், இதத்தான் அப்பத்துல இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்களே சொல்லுங்க சார், யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு நாங்க எதுக்கு சார் இப்படி குடும்பத்தோட பழைய சம்மந்தத்தை நிக்கணும்? அப்படின்னா உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? வேற யாரு? இதோ நிக்கிறாளே, இவதான் எடுத்திருப்பா. என்ன ஆராதனா? ஏ ஆராதனா, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ? பாட்டி, நான் என்ன உண்மையை தானே சொல்றேன், பேசாம இருங்க. ஏய், ஏமா, பணத்தை நீதான் எடுத்தன்னு உன் வீட்டு ஆளுங்களே சொல்றாங்க.
நீ என்ன சொல்ற? ஒழுங்கா இங்கே உண்மையை ஒத்துக்கிறியா இல்ல ஸ்டேஷனுக்கு வர்றியா? ஐயோ, இங்க பாருமா, இங்கே நீ ஒத்துக்கிட்டா கேஸ் எதுவும் போடாம பணத்தை மட்டும் வாங்கிட்டு உன்னை விட்டுருவோம். ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் எங்க ஸ்டைல்ல விசாரிச்சு நாங்களே உண்மையை கண்டுபிடிச்சோன்னு வெய்யி, கேஸ போட்டு 14 நாள் ரிமாண்ட் பண்ணி தான் வெளியவே அனுப்புவோம். இதுல எது உனக்கு வசதின்னு நீயே முடிவு பண்ணிக்க. பாத்தீங்களா சார், பாத்தீங்களா? இவ்ளோ கேக்குறோம், இவ்ளோ நடந்ததை பார்த்ததுக்கு அப்புறமும் கல்லூரி மங்கி மாதிரி நின்னுகிட்டு இருக்கா. எவ்ளோ அன்பா நாங்க எல்லாரும் கேட்டு பாத்துட்டோம் சார், அப்ப கூட வாயை திறக்க மாட்டேங்கிறா. சார் அவ்ளோ ஏன் சார், இந்த வீட்டோட பெரிய மனுஷன் எங்க மாமா, அவரு கூட கால்ல விழுந்து கேக்குறதுக்கு போயிட்டாரு. அப்ப கூட வாயை திறந்து உண்மையை ஒத்துக்கல சார். சார் இதெல்லாம் ஒன்னும் சரிப்பட்டு வராது. பேசாம இவ்வளவு ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விசாரிக்கிற விதத்துல நீங்க விசாரிங்க சார். தானா உண்மையை சொல்ல போறா? இந்த பொண்ணு எடுக்கலன்னா பணத்தை யார் எடுத்தது சொல்லுங்க. கேளுங்க எல்லாரும், பணத்தை யார் எடுத்தது சொல்லுங்க. கேளுங்க எல்லாரும். இந்த பணத்தை இவர்தான் எடுத்திருக்கணும். அப்பா, எனக்கு இவர் மேலதான் சந்தேகம். விசாரிக்கிறதா இருந்தா இவர்தான் நீங்க விசாரிக்கணும் சார். பார்வதி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? போய் இந்த தரித்திரம் பிடிச்சவளை காப்பாத்துறதுக்காக என் பிள்ளை மேல பழிய தூக்கி போடுறியா? அவன் உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன், அத மறந்துடாத நீ. என் சந்தேகம் தப்புன்னா அவர் இந்த பணத்தை எடுக்கலன்னு உங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்ண சொல்லுங்க. நான் உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். பாருங்க, உங்க எல்லாரையும் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம், நான் சொல்றத மட்டும் கேளுங்க ப்ளீஸ். நீ என்னமா சொல்ல போற? இவர் தெரியாம பண்ணிட்டாரு, மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்ல போறியா? மன்னிக்க சொல்லலம்மா, அவர் என்னோட பெரியப்பா. ஒரு தப்பு பண்ணிட்டாருதான், அதுக்காகலாம் அவரை இப்படியே விட்டுற முடியாதுல்ல. எங்க பெரியப்பாவோட இந்த தப்ப நான் சரி பண்றேன். ஏமா, நீங்களே இப்படி பேசி தீர்த்துக்கிறதுக்கு நாங்க எதுக்கு? எங்க வேலையை பார்க்க விடுங்க. ஏதா இருந்தாலும் ஸ்டேஷன் வந்து பேசிக்கங்க. யோ போயா, விடுமா. சார் சார் ப்ளீஸ் சார், நான் உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிறேன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ். அம்மா 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 அம்மா, உங்க பணத்துக்கு நான் பொறுப்பம்மா. எனக்கு 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 நீங்க கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா. நான் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன். என்னங்க சொல்றா இவன்? எங்க பெரியப்பா மேல எந்த கேஸும் போட வேண்டாம்னு சொல்லுங்கம்மா. ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா. மா ப்ளீஸ்மா, என்ன நம்புங்க. உங்க எல்லாரோட பணமும் அப்படியே உங்க கைக்கு வந்து சேர்ந்துரும். அதுக்கு நான் பொறுப்பு. தமயந்தி, நீ என்ன பண்ண போற? இல்ல பெரியம்மா, என்னால முடியும், என்னால முடியும். ப்ளீஸ்மா, என்ன நம்புங்க ப்ளீஸ். இந்த பொண்ணு பேர்ல மிஸ் இருக்கு. பணத்தை இந்த பொண்ணு ரெடி பண்ணுதான்னு பாப்போம். பணம் வரல, அப்புறம் பாத்துக்கலாம். இப்போதைக்கு கேஸ் எதுவும் போட வேண்டாம், அவரை விட்டுருங்க சார். அதான பார்த்தேன். கவுன்சிலர் பொண்டாட்டி அரசியல். உங்க இஷ்டத்துக்கு நீங்க வர சொல்லுவீங்க, அப்புறம் போக சொல்லுவீங்க. நீங்க சொல்லி நாங்க நடவடிக்கை எடுக்கலன்னா வேற இடத்துக்கு போன் பண்ணுவீங்க. வாங்க போலாம்.
இங்க பாருமா, உன் வார்த்தைய நம்பித்தான் கேஸ் எதுவும் கொடுக்காம அப்படியே போறோம். வார்த்தை தவறுனா அப்புறம் உன் தலைதான் உருளும், பாத்துக்கோ. நன்றிமா, ரொம்ப நன்றி. என் தலைய அடமான வச்சாவது நான் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவேன்மா, கொடுத்துருவேன். தமேந்தி, உன் மெஸ்ல பல நாள் வயறார சாப்பிட்டுருக்கேம்மா. உன் வார்த்தையை மதிச்சு இப்ப நாங்க எல்லாரும் போறோம்மா. சரி சரி, பணம் எல்லாம் வந்துடும். வாங்க எல்லாரும் போலாம். வாங்க வாங்க. சரி வாங்கய்யா, வாங்க போ. பெரியப்பா, பெரியப்பா. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க உள்ள வாங்க, பாத்துக்கலாம். வாங்க வாங்க. அப்படியே நில்லுங்க. வாங்க பெரியப்பா. இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சுங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம உள்ள போங்கன்னு சொன்னா போயிடுவீங்களா? என்னடா பேசிட்டு இருக்க? முதல்ல அப்பா உள்ள போட்டோம், அப்புறமா பேசிக்கலாம். உள்ள போக்கா? இவருக்கெல்லாம் நல்லது நினைக்கிற பாரு, உள்ள சொல்லணும். எனக்கு வர கோபத்துக்கு இவர் அப்படியே வரும். என்ன பண்ற நீ? போட வெளியே. போடா, போ. பெரியப்பா, அவன் சின்ன பையன் பெரியப்பா. ஏதோ கோவத்துல அப்படி பேசுறான். நீங்க உள்ள வாங்க, வாங்க வாங்க. அந்த பொண்ணுதான் அன்னபூர்ணி மிஸ்ஸோட சொந்தக்காரி. அவதான் அன்னபூர்ணி மிஸ்ஸோட ஓனரா? அப்புறம் ஏன் நம்ம கிட்ட வேலைக்காரி மாதிரியே மெயின்டைன் பண்ணா? ஒரே குழப்பமா இருக்கே. ஒருவேளை நாம எதுக்காக ஓனரை பார்க்க ட்ரை பண்றோம்னு அவளுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்குமோ? அப்படி உண்மை தெரிஞ்சிருந்தா அவகிட்ட போய் எப்படி நம்ம ரெசிபி கேட்டு வாங்க முடியும்? இப்படி போய் டெட் எண்ட்ல மாட்டிட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? எப்படியாவது அவகிட்ட இருந்து அந்த ரெசிபியை வாங்கியே ஆகணும். அதுக்கான வழி என்ன இருக்கு? என்ன பாஸ், அம்மிக்கல்லு ஆட்டுக்கல்லு எல்லாத்தையும் வச்சு அரைச்சு பார்த்தோம், வேலைக்கு ஆவலையே. அடுத்து எந்த கல்ல தூக்கிட்டு வந்து அந்த மசாலாவை அரைக்கலான்னு யோசனையில இருக்கீங்களா? டேய், என்ன பார்த்தா உனக்கு என்ன நக்கலா இருக்கா? அந்த ரெசிபி எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு தலையை வடிச்சுட்டு சுத்திட்டு இருக்கேன். நீ என்னடானா வந்து நக்கல் பண்ணிட்டு இருக்க? ஆக்சுவலா இந்த வேலையெல்லாம் நீ பண்ண வேண்டியது. என்ன பண்றது? என் பிசினஸ நான் தானே டெவலப் பண்ணி ஆகணும். உனக்கு என்ன? ஐயோ, என்ன இப்படி பொசுக்குன்னு கோவப்பட்டாரு? சாரி பாஸ், நீங்க என்ன மூட்ல இருக்கீங்கன்னே தெரியாம காமெடி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க பாஸ். பின் என்னடா, நானே அந்த ஓனர் யாருன்னு தெரிஞ்ச பிறகு அந்த ரெசிபியை வாங்க முடியுமா முடியாதான்னு குழப்பத்துல இருக்கேன். அப்ப வந்து நக்கல் பண்ணா கடுப்பாகமா ஆகாதா? என்ன பாஸ் சொல்றீங்க? அன்னபூர்ணி மிஸ்ஸோட ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? வாவ், சூப்பர் பாஸ். ஆமா, யார் அவங்க? அதே ஏன்டா கேக்குற? இத்தனை நாளா அந்த மெஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருந்தேன். உங்க எல்லாரையும் எதுக்காக இங்க ஒன்னா வர வச்சிருக்கேன்னா, நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். அத பத்தி உங்க எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு. எனக்கு புரியுது, சிவராமனுக்கு ஒண்ணுன்னும் போது என்னால அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அதனால அவனுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நெருக்கடியில இருந்து மீட்டு கொண்டு வரதுக்காக
அது அன்னபூர்ணி மெஸ்ஸ விக்கிறதா நான் முடிவு பண்ணிருக்கேன். போட்டாரு பாரு அணுகுண்ட. டே கேசவா, என்னடா பேசிட்டு இருக்க? அக்கா, அம்மா, என்னம்மா நீ போட்ட திட்டத்தை தாத்தா பக்காவா ஓபன் பண்றாரு. இரு என்ன சொல்றாருன்னு முழுசா கேப்போம். கண்டிப்பா இந்த முடிவு உங்க எல்லாருக்கும் அதிர்ச்சியா தான் இருக்கும். குறிப்பா உனக்கு. அன்னபூர்ணி உயிரோடு இருந்தா கூட சிவராமன் கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு நான் எடுத்த முடிவை தான் எடுத்திருப்பான். இந்த பார் கேசவா, நீயா ஒரு முடிவு எடுத்துட்டு அன்னபூரணி பேரை சொல்லிக்கிட்டு தப்பக்கட்டெல்லாம் கட்டாத, சொல்லிட்டேன். அக்கா, தயவு செஞ்சு நீ சும்மா இரு. இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, இத சமாளிக்கணும். உன்கிட்ட வேற ஏதாவது வழி இருக்கா? இருந்தா சொல்லு, அதான் நான் கேக்குறேன். இல்ல அப்புறம் இதுக்கு ஒரே வழி மெஸ்ஸ விக்கிறது தான். தாத்தா, பெரியப்பாவோட இந்த கடனை நான் தான் திருப்பி கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்திருக்கேனே. எப்படியாவது நானே அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். தயவு செஞ்சு மெஸ் மட்டும் விக்கணும்னு சொல்லாதீங்க தாத்தா. கிழிச்ச ஏற்கனவே மெஸ் மேல வாங்கின கடனை கட்ட முடியாம கதிரேசனுக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்க. இந்த லட்சணத்துல இன்னொரு 40 லட்சத்தை ரெடி பண்ணி கடனை அடைக்க போறாளாம். இத பாரு, ஒழுங்கா வாய மூடிக்கிட்டு நான் சொல்றத மட்டும் கேளு. அப்படி சொல்லுங்க மாமா. என்னமோ இந்த மொத்த குடும்பமும் அந்த மெஸ்ஸோட வருமானத்தை நம்பிதான் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தமயந்தி பேசிக்கிட்டு இருக்கா. மாமா, நீங்க எடுத்திருக்கிற முடிவு 100% சரியான முடிவு மாமா. அந்த மெஸ்ஸ வித்து வர்ற காசை வச்சு பெரியவரோட கடனை அடைச்சிட்டு தமயந்திக்கும் ஏற்கனவே பேசின மாப்பிளைக்கும் வரதட்சணையை கொடுத்து கல்யாணத்தை முடிச்சிருவோம். வந்துட்டியா? என்னடா ஆரம்பிச்சு இவ்ளோ நேரம் ஆச்சே? இன்னும் இவ ஆரம்பிக்கலையேன்னு நினைச்சேன். கரெக்டா வந்துட்டியே. யார் சொத்தை யார் விக்கிறது? இப்ப தமயந்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு உங்ககிட்ட கேட்டாளா? பெருசா அக்கறை இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. ஏய், உன்னை பத்தி எனக்கு தெரியாது. அக்கா, இப்ப எதுக்கு அவளை திட்டிக்கிட்டு இருக்க? அவ சரியாதான சொல்லிக்கிட்டு இருக்கா. மெஸ்ஸ வித்து கிடைக்கிற காசை வச்சு இருக்கிற கடன் எல்லாம் ஒழிச்சு கட்டணும். இதோ இவளையும் ஒருத்த கையில புடிச்சு கொடுத்துட்டா நம்ம கடமை முடிஞ்சிடும்ல. டேய், நீ கடனை ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறியா இல்ல தமயந்தியை ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறியா? அத முதல்ல சொல்லுடா. அது விக்கிற முடிவு எனக்கு சரின்னு படல தாத்தா. பரவாயில்ல தாத்தா, அவங்க சொல்றபடியே நீங்க கேளுங்க. என்னோட தலையெழுத்துல என்ன எழுதிருக்கோ அதுபடியே நடக்கட்டும். அந்த மெஸ்ஸுக்கு இருக்கிற முக்கியத்துவத்துல பாதி கூட எனக்கு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட எல்லாம் பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்ல தாத்தா. விடுங்க தாத்தா. அம்மா, நீ ஏன்டா கவலைப்படுற? தாத்தா உயிரோடு இருக்கும்போது உன்னை அப்படியே விட்டுருவேனா? இத பாருங்க, நான் முடிவு பண்ணதுதான். இந்த மெஸ்ஸ வித்து சிவராமனோட கடனை அடைக்கத்தான் போறேன். அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. மெஸ்ஸ வாங்கறதுக்காக கதிரேச வீட்டுக்கு வரதா சொல்லிருக்கான்ல, அவ பாட்டு மெஸ்ஸுக்கு போயிருக்கான்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு மெஸ்ஸ விக்கிறதுல விருப்பம் இல்லன்னு அர்த்தம். டேய் கேசவா, பாவண்டா அவ. அந்த மெஸ்ஸுக்குள்ள தன்னை பெத்தவளோட ஆத்மா இருக்கிறதா அவ நம்புறாடா. அவளோட நம்பிக்கையை தயவு செஞ்சு சாவடிச்சிடாதா. பார்வதி, ஏ பார்வதி, ஏ பார்வதி, வெளியில வா. இப்ப வெளிய வர போறியா இல்லையா?
வாடி கூப்பிடுறான். சீக்கிரமா வெளியில. இப்ப நீ வெளியில வரியா இல்ல நான் உள்ள வரட்டுமா? கேக்குதா? அவ வீட்டுக்குள்ள வராளாம். அவ வீட்டுக்குள்ள வந்தா வீடே நாறிடும். போங்க, போய் நீங்களே சமாளிங்க. போங்கங்கறல்ல. ஏய் கத்தாத. பார்வதி நீ வா. ஏய் பார்வதி, என்ன பண்ணிட்டு இருக்க? வெளியில வா. காதுல கேட்கலையா? உனக்கு ரோஷம் வேற வருதா? வெளிய வாடி. நாங்களே இங்க பணத்தை பறி கொடுத்துட்டு தவிச்சிட்டு இருக்கோம். நீங்க என்னடா வீட்ல உட்கார்ந்துகிட்டு ஆயா ஜாலியா பேசிட்டு இருக்கீங்களா? அக்கா உள்ள வாங்க. எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம் வாங்க. இதுல பொறுமையா பேசுறதுக்கு ஒண்ணு கிடையாது பார்வதி. நான் கொடுத்த பணம் எனக்கு இப்பவே வேணும். பணம் இல்லாம நாங்க யாருமே இந்த இடத்தை விட்டு அசைய மாட்டோம். யாரும் போக மாட்டோம். நாங்க போக தான் இருப்போம். பணத்துக்கு என்ன வழி? இப்பவே வேணும் எங்களுக்கு. எங்க பணத்தை நீ இப்ப வெச்சே ஆகணும். ஆமா, எங்களோட பணம் இப்பவே வேணும் எங்களுக்கு. இல்லன்னா நடக்கிறதே வேற. இந்த பாரு, நேத்து தானே தெளிவா எல்லாம் பேசி அனுப்பணும். அப்புறம் என்ன காலையிலேயே வந்து பணத்தை கொடுன்னு நிக்கிற? போங்க. பணம் ரெடி ஆனதும் நாங்களே கொண்டு வந்து கொடுப்போம். போங்க. ஆமா, பேசணும் தான். நாங்க இல்லன்னு சொல்லலையே. ஆனா பணத்தை கொடுத்தவங்க பாதி பேர் ஒத்துக்கலையே. நைட்டு என் வீட்டுக்கு வந்து ஒரே பிரச்சனை பண்ணி எனக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. அதனாலதான் எல்லாரையும் இங்க வர சொல்லிட்டேன். என் மேல வருத்தப்பட்டு எதுவும் ஆக போறதில்ல. தயவு செஞ்சு எங்களுக்கெல்லாம் பணத்தை கொடுக்கற வழியை பாருங்க. கேட்டீங்கல்ல, பணம் இப்பவே வேணுமா? நீங்க எப்படி ரெடி பண்ணி கொடுப்பீங்க? இப்ப பேசுங்க. ஏயா, உங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் வீட்டுல வச்சுக்கோங்க. முதல்ல காசு எடுத்து வையா. யாரடா பார்த்து கை நிட்டு பேசுற? எப்படி பேசிட்டு எல்லாரும் அமைதியா இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க பணம் உங்க கைக்கு வந்துரும். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இன்னும் கொஞ்ச நேரம்னா எப்போ? அத முதல்ல சொல்லுங்க. ஆமா, நிறுத்துங்க. அம்மா தாயே, எங்களோட மெஸ்ஸ விக்க போறோமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வட்டி கதிரேசன் பணத்தோட எங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்கான். அவன் வந்து பத்திர வேலை எல்லாம் முடிஞ்சதும் உங்க பணத்தை கொடுத்துறேன். அது வரைக்கும் நீங்க எல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்லன்னா நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு வாங்க. அதெல்லாம் பணத்தை வாங்காம இங்க இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டோம். 2-3 மணி நேரம் இல்ல, இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் இங்கேயே தான் இருப்போம். பணத்தை வாங்கிட்டு தான் போவோம். ஆஹா, நாம நினைச்சதை விட மாமா தீயா இருக்காரே. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய ஊத்துவோம். அப்பதான் தீ இன்னும் கொழுந்து விட்டு எரியும். இங்க பாருங்க, இந்த மாதிரி எங்க வீட்டு வாசல் முன்னாடி நின்னு கும்பல் கூடி கலாட்டா பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல சொல்லிட்டேன். ஐயா, ஐயா, எனக்கு எதுக்கு கால் பண்றீங்க? நான் தான் சொன்ன டைமுக்கு கரெக்டா வந்துட்டேனே. அதுக்கு இல்லப்பா, எங்க நீங்க வராம போயிடுவியோன்னு தான் போன் பண்ணேன். ஐயா, நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கீங்க, அப்புறம் நான் எப்படியா வராம இருப்பேன்? கொல்லையில போறவனுக்கு சிரிப்ப பாத்தியா? சரி சரி, பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம சட்டு புட்டுன்னு வந்த வேலையை பாருங்க. ஏமா இருமா, உடனே எல்லாம் நடக்கணும்னா எப்படிமா? எல்லாத்துக்கும் ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஐயா, நம்ம லாயரை வச்சு
டாக்குமெண்ட் எல்லாம் பக்காவா ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். தமையந்தி கையெழுத்து போடாட்டியும் பரவாயில்ல, நீங்க கையெழுத்த போட்டு கையில பணத்தை வாங்கிக்க வேண்டியதுதான். என்ன சித்தி இதெல்லாம்? என்னங்கய்யா, அங்க உட்காரலாமா? வாங்க வாங்க. மாமா, என்ன மாமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? வெளியில இருக்கிற ஆளுங்களை எல்லாம் யோசிச்சு பாருங்க. இங்கயா? என்ன இது இத்தனை பக்கத்துல கையெழுத்து வாங்குறீங்க? ஏமா, நானாமா இந்த மாதிரி கையெழுத்து கேக்குறேன்? சட்டம் கேக்குதுமா, நான் என்ன பண்றது சொல்லு? இங்க பாரு, உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன் கேளு. இது ஆள் இல்லாத சொத்து இல்ல, அதுக்கு தான் இவ்வளவு கையெழுத்து. மாமா, நீங்க நிறைய கையெழுத்து போடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க சிவராமங்கிறது யாரு? ஏன்பா, உங்ககிட்ட ஏதாவது கடன் வாங்கிட்டானா? எவ்வளவுன்னு சொல்லிட்டு அப்படி ஓரமா நில்லு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பணம் கைக்கு வந்துரும், அத கொடுத்துற. இவன் எங்கெல்லாம் பணத்தை வாங்கி சீட்டாடி தோத்திருக்கான்னு தெரியலையே. இல்லப்பா. ஏங்க, இது யாருங்க? இன்னும் எத்தனை இடத்துல தான் நீங்க கடன் வாங்கி வச்சிருப்பீங்க? சொல்லுங்க. என்ன சொல்றீங்க நீங்க? என்ன சொல்றீங்க? நீங்க எதுக்கு அவருக்கு பணம் கொடுக்கணும்? அதானே, இவரே ஊர் ஃபுல்லா கடனை வாங்கி வச்சிருக்காரு. பத்தாவதுக்கு வீட்ல இருக்கிறதையெல்லாம் திருடி கொண்டு போய் சீட்டாடி தோத்திருக்காரு. இதுல இவருக்கு போய் பணம் வேற வருதா? ஆமா, என்ன சொல்றீங்க? என் பையனுக்கு நீங்க எதுக்காக பணம் கொடுக்கணும்? ஐயா, இவரு கேரளா லாட்டரி சீட் வாங்கி இருந்தாரு. அதுல 3வது பரிசா 40 லட்சம் ரூபாய் விழுந்திருக்கு. லட்சமா? 40 லட்சமா? 40 லட்சமா? என்னது 40 லட்சமா? எனக்கா? இது வேற நேரங்கிட்ட நேரத்துல லாட்டரி அடிச்சு தொலைச்சிச்சே. மெஸ்ஸ கடைசி வரைக்கும் விற்க முடியாது போல இருக்கே. அத கொடுத்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு வான்னு சொல்லிதான் எங்க கம்பெனில அனுப்பியிருக்காங்க. நான் தான் சிவராமன். டேய், வாய மூடு. என்னமோ உழைச்சி சம்பாரிச்ச மாதிரி அப்படியே நான் தான் சிவராமன் சொல்லிட்டு இருக்கேன். என்னங்க சொல்றீங்க? உண்மையிலேயே 40 லட்சமா? ஆமாங்க சார், நீங்க சொல்றதுல பொய் எதுவும் இல்லையே. நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா இல்ல சும்மா காமெடி எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நான் ஏன் சார் வீடு புகுந்து பொய் சொல்ல போறேன்? நீங்க நம்பலைன்னா இங்க பாருங்க. $40 லட்சம் தம்பி, பாத்தியாடா? எனக்கு 40 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கா? பாரு, இங்க பாரு, எனக்கு 40 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு. 40 லட்சம். என்னையாடா முறைச்ச?
40 லட்சம்டா. பாரு, நல்லா பாரு. ஐயா, அவன் ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்காயா. நீங்க வாங்கய்யா, வந்து கையெழுத்து போடுங்க. ஏய், என்னையா எனக்கு லாட்டரி விழுந்தது காமெடியா இருக்கா? போயா, சும்மா இருயா. ஐயா, என்னையா இது? டேய், நீ நிஜமாவே கேரளா லாட்டரி ஏதாவது வாங்குனியா? ஆமாப்பா, என் ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட சொல்லி எப்பவும் கேரளா லாட்டரி வாங்குவேன். அப்படி வாங்குனதுதான் இது. டேய் தம்பி, உங்ககிட்ட கூட சொல்லியிருக்கேன்லடா. ஆமா ஆமா அண்ணே. அவரே தாங்க, அவரே தான். அவரே தான் உங்க அட்ரஸ் கொடுத்து அனுப்பிச்சு வச்சாரு. அப்படியா? என்னால நம்பவே முடியல. நானும் பல மாசமா இப்ப விழுகும் அப்ப விழுகும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். கடைசியா இப்ப விழுந்துருச்சா? கடவுளே, உன் கருணையே கருணையப்பா. பார்வதி, பாரு பார்வதி, இங்க பாரு. நான் பணத்தை எடுத்துட்டேன்னு எல்லாரும் என்ன எப்படி எல்லாம் திட்டினீங்க. இப்ப பாருங்க, பணம் வந்துருச்சு. இங்க பாருங்க, அதிர்ஷ்டம் எப்ப யாருக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இந்த மாசம் உங்களுக்கு, அடுத்த மாசம் யாருக்கும். சரிங்க சார், நீங்க வாங்க, வந்து கையெழுத்து போட்டுட்டு உங்க அமௌண்ட்டை வாங்கிக்கங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு சார். இந்த இப்ப உடனே வரேன். கொடுங்க, இங்க கையெழுத்து போடுங்க. பணம் வந்துருச்சு போல. வா, நம்பிக்கையா இருக்கு. அக்கா, இந்தாங்க, நீங்க கொடுத்த 40 லட்சம் ரூபாய் பணம் இதுல இருக்கு. இத கொஞ்சம் புடி, வேணும்னா பாத்துக்கோங்க. பணம் இருக்கு, பாத்தீங்களா? பணம் வந்துடுச்சு, எல்லாரோட பணமும் வந்துடுச்சு. பணம் கிடைச்சிருச்சு. என் புருஷனால உங்களுக்கு எல்லாம் ஏற்பட்ட சிரமத்துக்கு உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அட என்ன பார்வதி, நீ நமக்குள்ள எதுக்கு இந்த மன்னிப்பெல்லாம்? பரவாயில்ல விடு. நானும் ஆத்திரத்துல ஏதோ பேசிட்டேன், நீயும் அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. பரவாயில்லக்கா. அப்புறம் என்னப்பா, பார்வதி தான் பணத்தை கொடுத்துட்டால. வாங்க, என் வீட்டுல போய் எல்லாருக்கும் பணத்தை பிரிச்சு கொடுத்துறேன். வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. என்னெல்லாம் பேசினா இவ. பார்வதி, ஏய், எதுக்காக அழற? அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் எதுக்கு அழற? கண்ணை தொடச்சுக்கோ. வா, உள்ள போலாம். ஏன் பாஸ், என்னாச்சு? எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. எங்க நல்லா போய்கிட்டு இருக்கு? இன்னைக்கு ஏஜிஆர் வந்து அவகிட்ட டீல் பேசி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாமே முடியற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. நல்ல வேலை கரெக்ட் டைமுக்கு போன் பண்ணி பணத்தை கொடுக்க சொன்னேன். இல்லன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? நல்ல வேலை லாஸ்ட் மினிட்ல ஸ்டாப் ஆயிடுச்சு. டீல் கேன்சல் ஆனது நல்ல விஷயம் தானே பாஸ், அப்புறம் ஏன் நெகட்டிவா பேசுறீங்க? இல்லடா, மெஸ்ஸுக்கு வெளியே ரெசிபி போயிடக்கூடாதுங்கிறதுல அவ ரொம்ப கான்சியஸா இருக்கா. ஏஜிஆர் கிட்ட ஓகே சொன்னதே அவ பெரியப்பாவோட கடனை அடைக்கதான். அதனால இதுக்கு மேல அவகிட்ட டீல் பேசியெல்லாம் அந்த ரெசிபியை வாங்க முடியாதுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே புரிஞ்சு போச்சு. வேணா ஒண்ணு பண்ணலாம், நாமளே ஒரு ஸ்பை மாதிரி உள்ள போய் அந்த ரெசிபியை மொத்தமா கத்துக்கிட்டு வந்தாதான் உண்டு. அது ஒண்ணுதான் ஒரே வழி. இதுவும் கூட நல்ல ஐடியாவா தானே பாஸ் இருக்கு? நல்ல ஐடியா தான், ஆனா எப்படி உள்ள போறது? அதுக்கு ஒரு வழியும் காணோமே. அட, இவ்ளோ பெரிய கடல்ல ஒரே ஒரு மீன் தான் இருக்கா பாஸ்? ஏதாவது ஒரு டிடெக்டிவ புடிச்சு உள்ள அனுப்பி விட வேண்டியதானே? இதுக்கா இவ்வளவு யோசனை? உன்னெல்லாம் வேலைக்கு எடுத்து ஒரு மேனேஜர் போஸ்டிங் கொடுத்திருக்கேன் பாரு. என்ன சொல்லணும்? ஏன் பாஸ்? பின்னடா, எவனோ ஒருத்தன் தேர்டு பார்ட்டியை உள்ள அனுப்பிச்சு அவன் ரெசிபி எல்லாத்தையும் கத்துக்கிட்டு போய் வெளியில வித்துட்டானா என்ன பண்ணுவ? அட ஆமால, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குல்ல. சாரி பாஸ், நான் அதை யோசிக்கவே இல்ல. அப்படியே யோசிச்சுட்டாலும் பாஸ், பேசாம இப்படி செஞ்சா என்ன? டேய் போயிடு. பாஸ் 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 போடா. ஒரே ஒரு தடவை கேளுங்க பாஸ். என்னடா? பேசாம நீங்களே அந்த மெஸ்ஸுக்குள்ள போய் எல்லா ரெசிபியும் கத்துக்கிட்டு வந்துருங்க. சொல்லு. நானா? விடுங்க 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 பாஸ், விடுங்க பாஸ். என்ன பாஸ் இப்படி போட்டு நெருக்கிட்டீங்க? பாஸ், எவனோ ஒருத்தன் அந்த மெஸ்ஸுக்குள்ள போனா தானே பிரச்சனை. நீங்களே போயிட்டீங்கன்னா அந்த பயம் இல்ல பாருங்க. டேய், என்ன நக்கலா? நான் எப்ப அந்த மெஸ்ஸுக்குள்ள போறது? என் ரேஞ்ச் என்ன, என் பொசிஷன் என்ன, என் ஸ்டேட்டஸ் என்ன? பாஸ்,
இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தா இங்க எதுவும் வேலைக்கு ஆகாது. அந்த பொண்ணுகிட்ட பேசி கெஞ்சி கூத்தாடி ஏதாவது ஒரு வேலை போட்டு தர சொல்லி கேளுங்க. அப்படியே கொஞ்ச நாள் உள்ள இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்துருங்க. பாஸ், ஏன் பாஸ்? நான் போய் வேலை பார்க்கணுமா? பாக்காதீங்க. அப்படி போய் அந்த ரெசிபியை கத்துக்கணும்னு எனக்கு ஒரு அவசியம் இல்ல, ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப என்ன, அந்த இன்வெஸ்டர் நமக்கு பணம் கொடுக்க மாட்டான், அவ்வளவுதானே? போனா போட்டும், போடா. நான் வேலைக்காரனா போனாதான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு கிடைக்கும்னா அப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு தேவையே இல்ல. இல்ல பாஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, டேய் செம்ம கடுப்புல இருக்கேன், மரியாதையா ஓடி போயிடு. இல்ல பாஸ். போடா போடாங்கற. என்ன சொல்லிட்டேன்னு இப்ப கோவப்படுறீங்க? டேய் என்ன போய் அந்த மேஸ்ல வேலை பார்க்க சொல்றியா? ஓகே பாஸ். எவனோ ஒருத்தன் அந்த மெஸ்ஸுக்குள்ள போயிட்டாதானே பிரச்சனை. நீங்களே உள்ள போயிட்டீங்கன்னா அந்த பயம் இல்ல பாருங்க. அக்கா அக்கா, எனக்கு தெரியும்க்கா, இன்னைக்கு முழுக்க உங்க மனசு அவரைதான் தேடிட்டு இருந்துச்சுல. பொய் சொல்லி ஏமாத்தலான்னு மட்டும் நினைக்காத. தினமும் ஏதோ ஒரு சாக்க சொல்லி உன்னை பார்க்க வந்துட்டு இருந்தவர இப்ப நீயும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டல. அப்படிதான் போலன்னு நினைக்கிறேன்டி. காலையில இருந்து இப்போ வர அவரு வந்துட மாட்டாரான்னு ஒவ்வொருத்தரையா பாத்துட்டே இருக்கேன். எனக்கே இது புதுசாதான் இருக்கு. அது தெரியுது, நீ தவிச்ச தவிப்ப நான் தான் பார்த்தேனே. ஆனா டெய்லி வந்துட்டு இருந்தவரு இன்னைக்கு அந்த மனுஷன் வராம போனாரு. அதாண்டி எனக்கும் தெரியல. ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? பிள்ளை சொல்லாதக்கா, வேற ஏதாவது வேலையா இருந்திருக்கலாம்ல. அதுவும் சரிதான். என்ன நடக்குதுங்க? நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியாவே பேசிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லனா, சும்மாதான் பேசிட்டு இருந்தோம். ஆமா, அதத்தாமா நானும் கேக்குறேன். சும்மானா என்ன? சும்மா சொல்லு என்கிட்ட. அண்ணே, அதெல்லாம் பொண்ணுங்க சமாச்சாரம், நீங்க ஃப்ரீயா விடுங்க. அண்ணே, சும்மா தெரிஞ்சுக்கிட்டு நீ சும்மா என்னென்ன பண்ண போற? ஏதாவது சொல்லி ஆப் பண்ணிடுறாங்களே.